மறுமொழி, கிறிஸ்தவம்னா என்ன? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லு. எத்தை, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காவ இந்த உலகத்துல நிறைய மதங்கள் இருக்கு, அதுல கிறிஸ்தவ மதமும் ஒண்ணு அப்படின்னு. ஆமா மறுமொழி, அதான உண்மை. அதுதான் இல்லத்தை, கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஒரு மதம் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தையும் வெறும் மதமா பாக்குறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் கிறிஸ்தவர்கள் கிட்டயும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அப்படின்னா கிறிஸ்தவம்னா என்னது? சொல்றதே, கிறிஸ்தவம் அப்படிங்கிறது வெறும் மதம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைனா, அன்பை அடிப்படையா கொண்ட வாழ்க்கை முறை. அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே மறுமலை. அன்புதான் கிறிஸ்தவம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சது தானே. அன்புதான் கிறிஸ்தவங்கிறது எல்லாருக்கும் தெரியத்தே. ஆனா அந்த அன்புதான் இங்க பிரச்சனைக்கே காரணமா இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அன்புனா என்னதுன்னே தெரியல. யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா, யாராவது நமக்கு நல்லது செஞ்சாங்கன்னா நம்மளும் பதிலுக்கு அவங்களுக்கு நல்லது செய்யறோம். அதே சமயம் நமக்கு எதிராக யாராவது தீமை செஞ்சாலோ தப்பு செஞ்சாலோ நம்ம அவங்கள அன்பு செய்யறதில்ல, அவங்க மேல நம்ம வெறுப்பை தான் காட்டுறோம். இதுதான் இந்த உலகம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அன்பு, நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய அன்பும் இதுதான். ஆனா கிறிஸ்தவம் அப்படிங்கிறது இந்த அன்பை அடிப்படையா கொண்ட வாழ்க்கை முறை கிடையாது. கிறிஸ்தவம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அன்பு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு கற்றுத்தந்த அன்பு. அது எப்படிப்பட்ட அன்புன்னா, தன்னை பல்வேறு துன்பப்படுத்தி பல கஷ்டங்களை தனக்கு தந்து சிலுவையை சுமக்க வச்சு, சிலுவையில தன்னை அரைஞ்சவங்களுக்காக தன்னுடைய உயிர் பிரிகின்ற வேளையில நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுள்கிட்ட, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இப்படி தன்னை சிலுவையில அரைஞ்சி கொன்ன மனிதர்களுக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசினாரே, அதுதான் உண்மையான தூய அன்பு. இந்த தூய புனிதமான அன்பை கடைபிடிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை முறைதான் கிறிஸ்தவம். ஆனா கடவுள் நமக்கு வாழ்ந்து காட்டிய இந்த புனிதமான அன்பை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கடைபிடிக்கிறதே இல்லை. இந்த உலகம் கற்றுத்தரக்கூடிய அன்பை தான் கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சா, நல்லது செஞ்சா நான் அவங்களுக்கு நல்லது செய்வேன், உதவி செய்வேன். ஒருத்தர் எனக்கு தீமை செஞ்சா பதிலுக்கு நான் அவங்களுக்கு தீமை தான் செய்வேன். இப்படிதான் கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா கிறிஸ்தவத்தை கடவுள் உருவாக்கியது, திருமுழுக்கின் வழியா கிறிஸ்தவர்களை தேர்ந்தெடுத்தது உலகம் கற்றுத்தரக்கூடிய அன்பை கடைபிடிக்கிறதுக்காண்டி இல்லை. சிலுவையில தன் மகன் வழியா தந்தையாம் கடவுள் கற்றுத்தந்த புனிதமான தூய அன்பை கடைபிடிச்சு வாழறதுக்கு தான். அந்த அன்பு, எனக்கு எதிராக யாரு செயல்பட்டாலும் அவங்கள நான் மன்னிப்பேன், இதுதான் தூய அன்பு. யாரு எனக்கு எதிராக நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் பதிலுக்கு நான் அவங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்வேன். என்கிட்ட இருந்து நான் இன்னொருத்தருக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேனே தவிர, எந்த காரணத்தை கொண்டும் அவங்க எப்படிப்பட்ட மனிதர்களா இருந்தாலும், தீமையான மனிதர்களா இருந்தாலும் கூட நான் அவங்களுக்கு நன்மை மட்டும்தான் செஞ்சு வாழ்வேன். அதுதான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அன்பு. இந்த அன்பை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களோட வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழணும். இத மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்து இந்த உலகத்தையே இப்படிப்பட்ட ஒரு தூய அன்பு நிறைஞ்ச உலகமா கட்டி எழுப்பணும். அப்படிங்கிறது தான் தந்தையாம் கடவுள் தன் மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புனதுக்கான முக்கிய காரணமே. எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய இந்த புனிதமான அன்பை இந்த உலகத்துல நம்ம கடைபிடிச்சு வாழும்போது நமக்கு பல துன்பங்கள் வரும். இந்த துன்பங்களாகிய நம்முடைய சிலுவைகளை தான், உங்கள் அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் அப்படின்னு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த தூய அன்பை நம்ம கடைபிடிச்சு இதனால வரக்கூடிய துன்பங்களை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக சுமந்து கொண்டு தாங்கி கொண்டு அவரை பின்தொடர்ந்து இறுதி வரை உறுதியா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தந்தையாம் கடவுள் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியா மகிழ்ச்சியான முடிவில்லாத ஒரு வாழ்க்கைய ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காரு. அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும்னா, கிறிஸ்தவத்துல கற்றுத்தரக்கூடிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய இந்த புனிதமான அன்பை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கடைபிடிச்சு வாழணும். அதை மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். இந்த உலகத்தை இப்படிப்பட்ட கடவுளின் தூய அன்பு நிறைஞ்ச உலகமா கட்டி எழுப்பணும். அப்படி எழுப்புகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த நிலை வாழ்வை தந்தையாம் கடவுள் எல்லாருக்கும் கொடுப்பாரு. இதுதான் கடவுள் கிறிஸ்தவத்தை இந்த உலகத்துல ஏற்படுத்தினதுக்கான காரணமே. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் மீட்பு பெறணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான்
தன்னுடைய ஒரே மகனான நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில அவரை பலியாக்கி அவர் வழியா எல்லாரும் மீட்படையணும், முடிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த வழியை திறந்து வச்சாரு. இப்போ யாருக்கெல்லாம் இந்த முடிவில்லாத வாழ்க்கையில போகிறதுக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாருமே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த இந்த தூய அன்பை, எவ்வளவு பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் எதிரிகளையும் எல்லாரையும் மன்னிச்சு எல்லாரையும் அரவணைச்சு வாழக்கூடிய இந்த புனிதமான அன்பை கடைபிடிச்சு நம்ம வாழணும். அப்படி வாழுகிறவங்க யாரா இருந்தாலும், அவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, எந்த மதத்தினரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே நிலை வாழ்வு அப்படிங்கிறது உண்டு. அதே சமயம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த இந்த தூய அன்பை கடைபிடிக்காம தொடர்ந்து பாவம் செஞ்சு பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிலை வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த முடிவில்லாத வாழ்க்கைக்குள்ள கடவுள் யாரையும் தானாவே கூட்டிட்டு போக மாட்டாரு. இந்த சுதந்திரத்தை கடவுள் மனிதர்கள்கிட்ட கொடுத்திருக்காரு. நமக்கு நிலை வாழ்வு வேணும்னா தன் ஒரே மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியா கற்றுத்தந்த அன்பு கட்டளைகளை வாழ்வின் இறுதி மூச்சு வரை கடைபிடிச்சு வாழணும். அது நம்ம கையில தான் இருக்கு. இந்த முடிவை யாரும் அடுத்தவங்களுக்காண்டி எடுக்க முடியாது. எந்த மனிதன் தான் மீட்படைய வேணும்னு நினைக்கிறானோ அந்த மனிதன் தானாக விரும்பி இந்த கட்டளைகளை கடைபிடிச்சா மட்டும்தான் நிலை வாழ்க்கைக்குள்ள போக முடியும். நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தி அவங்கள நிலை வாழ்க்கைக்குள்ள போக வைக்க முடியாது. ஆனா ஒருவர் அந்த நிலை வாழ்க்கைக்குள்ள போகணும்னா தொடர்ந்து நம்ம அவங்களுக்காண்டி கடவுள்கிட்ட ஜெபிக்கலாம். அப்போ அதுக்கான வாய்ப்புகளையும் மனநிலையும் அந்த நபருக்கு கடவுள் உருவாக்குவாரு. அதனால நிலை வாழ்வு அப்படிங்கிறது நாம விரும்பி ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அங்க போக முடியும். நம்ம விரும்பலைன்னா நம்மளால போக முடியாது. அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவை நன்மை வேணுமா தீமை வேணுமா அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரத்தை கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்திருக்காரு. அந்த சுதந்திரத்துக்குள்ள கடவுள் தலையிடுறது கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கிறிஸ்தவத்தை வெறும் மதமா பார்க்காம அது மனிதன் மீட்படைவதற்கான ஒரு வழியா பாருங்க. அதனாலதான் நான் இந்த வீடியோ தொடக்கத்திலே சொன்னேன், கிறிஸ்தவம் அப்படிங்கிறது வெறும் மதம் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை, அன்பை அடிப்படையா கொண்ட வாழ்க்கை முறை. அதாவது கல்வாரியில சிலுவையில நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த எதிரிகளையும் பாவம் செய்தவர்களையும் தீமை செய்தவர்களையும் மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தூய அன்பை கடைபிடிச்சு வாழக்கூடிய வாழ்க்கை முறை தான் கிறிஸ்தவம். இப்படிப்பட்ட புனிதமான தூய கடவுளுடைய அன்பை கடைபிடிச்சு ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல வாழுங்க. அதன் வழியா கடவுள் தரக்கூடிய நிலை வாழ்வையும் பரிசா பெற்றுக்கொள்ளுங்க. என்னங்கட்டே, இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு கிறிஸ்தவன்னா என்னதுன்னு? புரிஞ்சிச்சு மறுமொழி, நல்லாவே புரிஞ்சிச்சு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கிறிஸ்தவன்னா என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய அன்பை ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சு வாழுங்க. அதன் வழியா கடவுள் தரக்கூடிய நிலை வாழ்வை பரிசா பெற்றுக்கொள்ளுங்க.